ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு 6 சிலிண்டர் கொடுப்போம். அதில் பாயிண்ட் என்னன்னா, ஆட்சியில் வருவதற்கு வாய்ப்புள்ள கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதனால் இந்த GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சிலிண்டருக்கு கிட்டத்தட்ட 60 ரூபாய் விலை ஏற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய். நடுத்தர மக்களுக்கு ஒரு கேஸுக்காக 1000 ரூபாய் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டால் எவ்வளோங்க சப்சிடி வருதுன்னா 6 ரூபாய் 7 ரூபாய் அதுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். இதெல்லாம் முன்கூட்டியே யோசனை பண்ணி எப்படிப்பட்ட சீனாரியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்ம எப்படி தடுக்கிறது, அதுக்கு என்ன முன்னேற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கணும். 1 லிட்டர் பெட்ரோலினுடைய கரெக்டான ரேட்டு ஒரு 55 ரூபா 60 ரூபா தான். ஆனால் நம்ம 100 ரூபா கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 40 ரூபா டேக்ஸில் போயிடுது. கோட்டீஸ்வரர் போய் பெட்ரோல் போடுறாரு, அவரும் அந்த 40 ரூபா தான் டேக்ஸ் கொடுக்குறாரு. ஒரு ஏழை அவரும் அதே 40 ரூபா தான் கொடுக்குறாரு. இந்த ஏழை மக்கள்லாம் இந்த விறகுக்கு திரும்பினாங்கன்னா அது இன்னும் மோசமாகும். நடுத்தர மக்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ் அதுக்கு மாறணும். அது ஏற்கனவே கரண்ட் பில்லுலாம் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகுதுன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா ஆகும். கான்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எந்த ஒரு ஆபத்தில் இருக்குதோ, ஆபத்தில் இருக்கிறதுனால அது விலை குறைவாக கிடைக்கும். அதனால் நம்ம வாங்கினோம்னா இந்த ஆபத்து ஒரு வேலை நாளைக்கு நீங்கி விட்டால் அப்போ இந்த பங்குகளோட விலை ஏறும் இல்லையா? வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இப்போ தான் பேசியிருந்தோம் இந்த மாதிரி பெட்ரோல் விலையேற்றம் இருக்குமா இருக்காதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரோட விலையை ஏற்றிட்டாங்க. இது மிடில் கிளாஸ்க்கு ஒரு பெரிய அடியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பட்ஜெட்லேயே கை வைக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் மாதம் கொஞ்சம் தான் சேமிக்கிறோம். ஸோ அதுலேருந்து எல்லாமே திரும்ப கவர்மெண்ட் சைடே கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த விலையேற்றம் எதனால் சார்? பொதுவாக எல்பிஜி கேஸு எல்லாமே அந்த பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது தான். அதனால் ஒரு பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரும்போது எல்பிஜி கேஸுக்கும் தட்டுப்பாடு வரும். பொதுவாக அந்த காலத்தில் விறகு தான் பயன்படுத்துவாங்க. விறகை பயன்படுத்தும் போது புகை வரும். அது ஒரு நம்முடைய சுவாசத்துக்கும் நல்லது கிடையாது. அதே போல் சூழ்நிலைக்கும் அது நல்லது கிடையாது. காற்றுல மாசு கூடிடும். அதனால் எல்லாரும் ஒரு க்ளீன் எனர்ஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே எல்பிஜியை ப்ரொமோட் பண்ணாங்க. அது எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, அதுக்கு நிறைய சப்சிடிலாம் கொடுத்து விலை குறைவான விலையில் நம்ம ஒரு 250 ரூபா 300 ரூபா அந்த அளவுக்கு தான் நம்ம ஒரு சிலிண்டருக்கு கொடுத்துன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் வரிகள் அதிகமாக போடுறது இல்லை சப்சிடியை ரொம்ப குறைக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த எல்பிஜி சிலிண்டர் கொடுக்குற சப்சிடியை எடுத்து விட்டுட்டாங்க. இப்போது சமீபத்தில் ஒரு சிலிண்டருக்கு கிட்டத்தட்ட 60 ரூபா விலை ஏற்றிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா 968 ரூபா 970 ரூபா வந்ததுனாக்கா அது பாவம் அதை கொண்டு கொடுக்குறவருக்கு 30 ரூபா கொடுத்தோம்னாக்கா இது ஒரு 1000 ரூபா ரவுண்டாக போயிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு கேஸுக்காக 1000 ரூபா கொடுக்குறதுன்றது உண்மையிலே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு நடுவில் நாங்கள் ஏதோ சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்சிடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரும் அப்படின்னா, இப்போ நான் சிலர் கேட்டேன் எவ்வளோங்க சப்சிடி வருதுன்னா 6 ரூபாய் 7 ரூபா அந்த ரேஞ்சில் தான் சப்சிடி ரிட்டர்ன் வருது. அதுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். இது பொதுவாக ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ வசதியானவர்கள்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு அருகில் வாங்க முடியுமோ வாங்கி அது ஏழைகளுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அதாவது நீங்கள் ஒரு பொதுவாக பாருங்கள், ஒரு வரி அப்படின்னும்போது குறைவாக சம்பாதிக்கிறவங்க குறைவாக வரி கட்டுவாங்க, அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அதிகமாக வரி கட்டுவாங்க. அது ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெட்ரோலு டீசலு 1 லிட்டர் பெட்ரோலினுடைய ஒரு கரெக்டான ரேட்டு ஒரு 55 ரூபா 60 ரூபா தான். ஆனால் நம்ம 100 ரூபா கொடுக்குறோம். அது காரணம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா 40 ரூபா 45 ரூபா டேக்ஸில் போயிடுது. அப்போ அந்த டேக்ஸில் என்ன பிரச்சனைனா, கோட்டீஸ்வரர் போய் பெட்ரோல் போடுறாரு, அவரும் அந்த 40 ரூபா தான் டேக்ஸ் கொடுக்குறாரு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கும்போது. ஒரு ஏழை ஒரு மொபைடு இல்லை ஒரு 2 வீலரு அதில் போய் பெட்ரோல் போடுறாரு, அவரும் அதே 40 ரூபா தான் 1 லிட்டரு கொடுக்குறாரு. அதே போல் தான் இந்த கேஸ் சிலிண்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான மக்களும் அவங்களும் இதில் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இது 1000 ரூபான்றது கண்டிப்பாக அது 1000 ரூபாய் விலை கிடையாது. அதில் சப்சிடி மீன்ஸ் இவங்களுடைய வரிகள் கொஞ்சம் இருக்கும். அந்த வரிகளை தான் இவங்க குறைக்கலாம் அல்லது இப்போ ஒரு ஏழை மக்களுக்கு ஓரளவுக்கு விலை குறைவாக கொடுக்கலாம். ஆனால் இது சில மாநில அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம் கொடுக்கலனாலும் சில மாநில அரசாங்கங்கள் சில மாநிலங்களில்
வருஷத்துக்கு ஒரு 2 சிலிண்டர் ஃப்ரீ, இல்லை ஒரு சிலிண்டர் 100 ரூபாய் ஃப்ரீ, அந்த மாதிரி சில இதெல்லாம் கொண்டு வராங்க. இப்போ தமிழகத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, பார்ப்போம். இப்போ சில கட்சிகள்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டருக்கு 100 ரூபாய் சப்சிடி கொடுப்போம், அல்லது ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் பாயிண்ட் என்னென்னா, யாருக்கு இப்போ நான் கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து நான் வருஷத்துக்கு 24 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லலாம். ஆட்சியில் வருவதற்கு வாய்ப்புள்ள கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதனால் அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 க்ரைசிஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெசிமிசம், ஆப்டிமிசம் அப்படின்னு இருக்குது. ஆப்டிமிஸ்ட்னா எல்லாத்தையுமே நல்ல இதாக பார்க்குறவங்க, பெசிமிஸ்ட்னாக்கா எல்லாத்தையுமே குறை கண்டுபிடிக்கிறவங்க, நெகட்டிவாக பார்க்குறவங்க. அண்ட் ஆப்டிமிஸ்ட் see opportunity in crisis and a pessimist see crisis in opportunity. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையில் இருக்கிற நல்ல விஷயத்தை பார்ப்பாங்க. ஒரு நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறவங்க வந்து ஏதாவது நல்ல விஷயம் தான் கூட அதில் ஒரு குறைய கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து கொஞ்சம் தான தர்மம் நிறைய பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இவன்னா உண்மையிலே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னா தான தர்மம் பண்ணுறான், தான தர்மம் பண்ணால் இவனுக்கு புண்ணியம் கிடைக்கும்ன்ட்டு பண்ணுறான். ஓகே, அது பாருங்க, அது நம்ம செய்கிறது ஒரு நல்ல விஷயம், ஆனால் அதில் கூட அதுலேயும் ஒரு குறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ இது திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகள்லாம் இந்த கிரைசிஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நாளைக்கே வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வருஷத்துக்கு 2 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்த மாதிரி எதனா அனௌன்ஸ் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கைகள் வந்து எந்த அளவுக்கு வரி மக்கள்கிட்ட இருந்து வாங்கணுமோ அது மட்டும்தான் அவங்களுடைய இதுவாக இருக்குது. இந்த எல்பிஜி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு கட்டுப்படியாகாத ஒரு அளவில் தான் இருக்குது. ஒரு 1000 ரூபான்றது உண்மையிலேயே வந்து இதனால் என்ன நடக்கும்னா, சரி நம்ம எதுக்காக கேஸ் போகணும், இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன இருக்குது அப்படின்னா, வசதியற்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து விறகு எரிக்கிறதுக்கு போவாங்க. அப்போ என்னாகும், ஆல்ரெடி இந்தியாவில் மாசு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. காற்று மாசு குறியீடுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே காற்றுல இருக்கிற மாசு குறியீட்டு அளவு அதிகபட்சமாக இருக்கிறது டெல்லியில் தான். இன்னும் இந்த ஏழை மக்கள்லாம் வந்து இந்த விறகுக்கு திரும்பினாங்கன்னா அது இன்னும் மோசமாகும். அது வந்து ஏழை மக்கள். நடுத்தர மக்கள் வந்து பண்ண முடியாது, ஏன்னா பெரும்பாலும் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அங்கே விறகு வசதி இருக்காது. இதுக்காக அவங்க என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டாக வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ், அதுக்கு மாறணும். அது ஏற்கனவே கரண்ட் பில்லுலாம் வந்து நம்மளால் வந்து கட்ட முடியாத அளவுக்கு ஏறி இருக்குது. இன்னும் அது என்ன சொல்கிறாங்கன்னா நிபுணர்கள், ஒரு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகுதுன்னா அதே அளவு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா ஆகும். ஸோ அப்போ வந்து இது எல்பிஜியை விட அது மோசம். இதை விட ஒரு 50% அதிகம் கூடுதலாக நமக்கு செலவாகும். ஸோ அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது ஆஸ் எ மிடில் கிளாஸ் மேனாக நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டீங்க. இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை வந்து வியாபார நிறுவனங்களுக்கு. எந்த ஹோட்டலுக்குமே வந்து தேவையான அளவுக்கு கேஸ் சப்ளை கிடைக்கல. இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் குடும்பத்துக்கு தாங்க நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஆஸ் எ மிடில் கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு கேஸ் ஏஜென்சியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி அந்த கேஸ் நீங்கள் புக் பண்ணும்போது உங்கள் ஆதார் கார்டு அதெல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து தான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் கொண்டு வராங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கினீங்கன்னா அடுத்த கேஸ் சிலிண்டர் 25 நாள் கழிச்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. முதல்ல வந்து ஓரளவு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க வந்து எல்லாருமே தனித்தனியாக வீடு வாடகைக்கு எடுத்துக்கின்னு இல்லை சொந்த வீடு வாங்கிக்கின்னு இருப்பாங்க. பட் நடுத்தர மக்கள் என்ன பண்ணாங்க, சரி இப்போ நாளைக்கு உங்கள் தம்பி வராரு ஊர்லேருந்து, அவருக்கு தனியாக வாடகை கொடுத்துருக்க முடியாது, அதனால் உங்களாக கூட கூட்டு குடும்பமாக இருப்பார், அண்ணே நான் உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேங்கண்ணே. அப்படி ஒரு வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைங்க, மற்றபடி சுற்றத்தார் 2 பேர், எல்லாம் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா 8 பேர் 9 பேர் ஆகிடும். அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து 25 நாள் கழிச்சு தான் இன்னொரு கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அதுக்குள்ளே கேஸ் சிலிண்டர் காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணிகம் வந்து குறிப்பாக வந்து ஹோட்டல் தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது.
சிலர் என்ன சொல்கிறாங்க, ஒரு அது சம்மந்தப்பட்ட அமைச்சரே சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் ஷார்ட்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் பிஜேபி பிரசிடெண்ட்டு, நானே ஒரு டீலர் தான், அது ஷார்ட்டேஜெல்லாம் இல்லை அப்படின்றாரு. அவரே ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு, அந்த ஹோட்டலுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், ரயில்வேல வந்து சில இந்த சதாப்தி அந்த மாதிரி ட்ரெயின், வந்தே பாரத் அதெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ அதை நிறுத்திட்டாங்களாம். சிலிண்டரு ஏன்னா கேஸ் இல்லை. இல்லை. ஸோ ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சராக சொல்கிறாரு ஷார்ட்டேஜ் இல்லைன்ட்டு, ஆனால் அதே மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ரயில்வேக்கு இது இல்லை, சாப்பாடு வந்து நிறுத்திட்டாங்க. எதுக்காக சாப்பாடு? இப்போ சாப்பாடு நிறுத்திட்டு நம்ம எங்கே போய் சாப்பிட்றது? சொல்லலாம், ஏங்க நீங்கள் வெளியே பிளாட்ஃபார்மில் விற்பாங்க, நான் அவங்களும் கேஸ் சிலிண்டர் வச்சு தானே எப்படி இருந்தாலும் கேஸ் சிலிண்டர் வச்சு தானே நீங்கள் பண்ணான்னா வேறு யாராவது பண்ணான்னா, அப்போ உங்களுக்கு ஷார்ட்டேஜ்னா இப்போ அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் இல்லையா? இல்லை இதுக்காக நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போது பட்னியாக போக முடியுமா? ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இது என்னென்னா, கேள்வி என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு மத்திய அரசாங்கம் இதெல்லாம் முன்கூட்டியே யோசனை பண்ணி எப்படிப்பட்ட சீனாரியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்ம எப்படி தடுக்கிறது, அதுக்கு என்ன முன்னேற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இருக்கணும். அது வந்து ப்ரோ ஆக்டிவ் மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். சிங்கப்பூர் வந்து ஒரு அமைதியான நாடு. இதுவரைக்கும் சரித்திரத்தில் சிங்கப்பூர் வந்து எந்த நாட்டு கூடவும் போர் செஞ்சதும் கிடையாது, அதுக்குண்டான அறிகுறியும் கிடையாது, அதுக்குண்டான காரண காரியங்களும் கிடையாது. ஆனால் சிங்கப்பூரில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் உள்ளவும் ஏதோ எதிரி நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒருவேளை ஏதாவது சண்டை வந்தால், அவங்க எதிரிகளுக்கு குண்டு போட்டால் அந்த குண்டு துளைக்காத ஒரு ரூம் இருக்கும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும். ஸோ அந்த மாதிரி போர்க்காலங்களில் நம்ம வந்து அந்த ரூமுக்கு போயிடணும். அந்த ரூமுக்கு போயிட்டால் ஒரு எதிரிகள் வந்து குண்டு போட்டு அந்த பில்டிங்கே அழிஞ்சாலும் அந்த ஒரு ரூம் மட்டும் குண்டு துளைக்காத கதவுகள் அந்த மாதிரிலாம் வச்சு கட்டியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு பிளானிங்கில் எந்த அளவுக்கு, அதாவது போர் பற்றி ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு நாட்டில் போர் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்தியா இருக்குது, ஒரு சென்னையிலேருந்து காஷ்மீருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 2500 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2500 கிலோமீட்டருக்கு ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்களா? ஒரு ரோடு போட்டிருக்காங்களா? அப்போனா ஒரு 2500 கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு போடுறதுக்கோ அல்லது ஒரு ரயில்வே ட்ராக் போடுறதுக்கோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா இல்லையா? இதையே நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த ஒரு பெட்ரோல் ஆகட்டும், அதாவது கச்சா எண்ணெய் ஆகட்டும், இல்லை கேஸ் ஆகட்டும், இது எல்லாமே வேறு நாடுகள்லேருந்து நமக்கு வருது. அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த ஹார்மஸ் நீரிணை அது வழியாக வரணும், அங்கே தான் ஈரான் பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் இதையே வந்து ஒரு சவுதி அரேபியாவிலிருந்தோ ஒரு மற்ற நாடுகள்லேருந்து நிலப்பரப்பு வழியாகவே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உள்ளார வர முடியும். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஃபுஜைரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து இந்தியாவுக்கு கிட்ட இருக்குது. அங்கேருந்து இந்தியாவுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1900 கிலோமீட்டர் தான் வரும். இந்த 1900 கிலோமீட்டருக்கு கடலுக்கு அடியில் கேபிள்லாம் போடுறாங்கள்ல, இந்த இன்டர்நெட்லாம் இருக்குல்ல, அது அந்த கேபிள்லாம் கடலுக்கு அடியில் தான் வருது, தெரியும்ல, அது உலகம் முழுக்க கடல் அடியில் இருக்குல்ல. அந்த மாதிரி கடலுக்கு அடியிலேயே ஒரு 1900 கிலோமீட்டருக்கு ஏன் ஒரு பைப் லைன் போடக்கூடாது? பைப் லைன் போட்டு அப்போ இந்த கேஸ் வந்து அது வழியாக வந்து ஏன் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது? ஈவன் கச்சா எண்ணெய் கூட ஏன் அது வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது? அப்போ பண்ணால் எந்த ட்ரோன் தாக்குதலும் நமக்கு வராது இல்லையா, எந்த மிசைல் தாக்குதலுக்கும் வராது இல்லையா? ஸோ அப்படி ஏன் பண்ணக்கூடாது? அப்படி பண்ணால் நமக்கு ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி, அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவை ஏற்படும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன், நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடி நீங்கள் போகணும். 2008 இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ்னு வந்தது. அப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அப்போது இந்த குரூட் ஆயில் விலைலாம் ரொம்ப ஏறிச்சு, $150 வரைக்கும் போச்சு. அப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அமெரிக்காவில் என்ன யோசனை பண்ணாங்க, நாம் வந்து மற்ற நாடுகளை நம்ம சார்ந்து இருக்கிறோம், அது எப்படி நம்ம வந்து ஒரு வல்லரசு, நம்ம வந்து மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வல்லுநர்கள்லாம் கூப்பிட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கூடிய விரைவில் அமெரிக்கா வந்து இந்த கச்சா எண்ணெயில் தன்னிறைவு அடையணும், ஓகே, அது என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வல்லுநர்கள்லாம் இது பண்ணி, இல்லைங்க இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் அப்படி ஒரு
நம்ம போர் போடுவோம் இல்லையா தண்ணி எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு போர் போட்டாலே எண்ணெய் வந்துடும். நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நமக்கு பூமிக்கு கீழே நிறைய பாறைகள் இருக்குது, அந்த பாறைகளுக்கு கீழே நிறைய எண்ணெய் இருக்குது. அப்படின்னா சரி, அப்போ அந்த பாறையை உடைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த டெக்னாலஜியோட பேர் வந்து ஃப்ராக்கிங் டெக்னாலஜி. ஓகே. அது எப்படின்னா, ஒரு பைப்பில் தண்ணி, அப்புறம் வேறு சில மணல், அப்புறம் வேறு சில கெமிக்கல்ஸு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஹை ப்ரெஷரில் போட்டு அடிப்பாங்க. அது அடிக்கும்போது என்ன ஆகும், அந்த பாறை வந்து விரிசல் அடைஞ்சிடும். அந்த விரிசல் அடைஞ்சதுன்னா அது வழியாக அந்த எண்ணெய் வந்து மேலே வரும். அப்படி வரும்போது அதில் வந்து ஒரு வகையான ஒரு பீன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பீன்ஸ்லேருந்து ஒரு பிசின் தயாரிப்பாங்க. ஓகே. ஸோ அந்த பிசினுக்கு வந்து அதில் பண்ணணும். அந்த சொன்ன இல்லைங்களா, அந்த கெமிக்கல்லாம் சொன்ன இல்லையா, அதில் அந்த குறிப்பிட்ட பீன்ஸ் வந்து இந்தியாவிலையும் பாகிஸ்தானில் மட்டும்தான் பயிராகுது. அதனால் 10 ரூபாய் 20 ரூபா போன அந்த பீன்ஸ் விலை கிட்டத்தட்ட 1000 ரூபா போச்சு. அந்த மாதிரி பண்ணாங்க. என்விரான்மெண்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அவங்களாம் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சுற்றுச்சூழல் இது பண்ணோன்னாக்கா இல்லை அதெல்லாம் கேட்க முடியாது, நமக்கு தண்ணீரை வடையணும், அது ஒன்று தான், அதனால் வந்து சுற்றுச்சூழல் பற்றிலாம் கவலைப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஒரு காலகட்டத்தில் நம்பர் 1 அமெரிக்கா தண்ணீரை வடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் உலகத்திலேயே அதிகபட்சமான கச்சா எண்ணெய் தயாரிக்கிற நாடாக அமெரிக்கா ஆகிடுச்சு. அது வரைக்கும் சவுதி அரேபியா தான் நம்பர் 1 இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து நம்பர் 2 ஆகிடுச்சு. நம்பர் 3 இப்போ இந்தியாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குற, நீ ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அங்கே ரஷ்யா வந்து அந்த காசை வச்சு யுக்ரைன் கூட சண்டை போடுறான், நீ ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்காத, நீ என்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கு அப்படின்னு சண்டை போடுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்திருக்குது, இந்தியாவில் இருக்கிற முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அவர் வந்து ஒரு $300 பில்லியன் அமெரிக்காவில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பிக்கிறாங்க. அதில் இவரும் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணுறாரு. இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பாருங்கள் 2008 ஒரு கிரைசிஸ் வந்தது. அந்த கிரைசிஸ்க்கு ஏதோ ஒரு பண்ணாங்க. இப்போ எல்லாத்துக்கும் நாம் தீர்வு கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து எல்லா துறையிலையும் நம்ம நிபுணர் கிடையாது. ஆனால் அந்த நிபுணர்களை கூப்பிட்டு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி அது ஒரு தீர்வு கொடுத்தாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது, தண்ணீரை அடைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், கல்ஃப்லேருந்து ஏன் வந்து நம்ம வந்து ஒரு பைப்லைன் போடக்கூடாது. நடுவில் சில செய்திகள் எல்லாமே வந்தது, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் இங்கேருந்து ட்ரெயின்லேயே துபாய்க்கு போகலாம். அதாவது கடலுக்கு அடியில் கடலுக்கு அடியில் ஒரு டனலு, அந்த டனலில் வந்து பாம்பே டு துபாய் ட்ரெயினும் போகும், அப்படியே பக்கத்துலேயே இந்த பைப் லைனும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நிறுவனம் யோசனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலலாம் வந்தது. நம்ம வந்து ஒரு புல்லட் ட்ரெயின் போடுறதுக்கே நம்ம 11 வருஷமாக பிளானிங்கில் தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் ஆக்ஷனுக்கு வரல. பட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு எல்லாம் நாளைக்கு உங்கள் பையனுக்கோ அல்லது என்னுடைய பேரனுக்கோ ஒரு அவங்க காலகட்டத்தில் இது நடந்தால் நடக்கலாம், பார்ப்போம். பாயிண்ட் என்னென்னா, இவங்க வந்து ஒரு அரசாங்கத்தில் நல்ல நிபுணர்களை கலந்து ஆலோசித்து இது ஏதாவது ஒரு தீர்வு அவங்க கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க, பக்கத்து நாட்டிலலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லும் இப்போ வர ஏறிட்டு வருதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நடுத்தர மக்கள் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்களோ, அதாவது பெட்ரோலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் மட்டுமே தொடர்ந்து ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கனால நடுத்தர மக்கள் இந்தியாவுக்குள்ளேயே வாழ முடியாத சூழ்நிலை வந்துருமா சார் கூடிய சீக்கிரம்? அதாவதுங்க, பொதுவாக நீங்கள் எந்த நாட்டுக்கு போனீங்கனாலுமே ஒரு 80% நடுத்தர மக்களாக இருப்பாங்க, ஒரு 5-10% ஏழைகளாக இருப்பாங்க, ஒரு 5-10% பணக்காரங்களாக இருப்பாங்க. அரசாங்கத்துக்கு யார் மேலே கையை வச்சா நிறைய காசு கிடைக்கும்? 10% மேலே கையை வச்சா காசு கிடைக்காது, அதில் 80% மேலே கையை வச்சா தான் காசு நிறைய காசு கிடைக்கும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது, என்ன செய்வாங்கன்னா, ஒரு விலை ஏற்றும்போது மக்கள் பாதிப்பாங்களே அப்படின்றத யோசனை பண்ண மாட்டாங்க. மக்கள் வந்து இப்படி தான், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மக்களுக்கு பழகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும். இப்போது பெட்ரோல் எல்லாமே நம்ம வந்து, எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு கார் வாங்கும்போது டீசல் விலை வந்து 10 ரூபாய் கீழே தான். 1 லிட்டர் டீசல் 9 ரூபாய் 50 காசு, 9 ரூபாய் 75. இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 100 ரூபாய் போச்சு, பழகி போச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா எல்லாமே பழகிடும்.
ஏன்னா உங்களுக்கு அரசாங்கத்தை எதிர்த்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்களா ஏதாவது ஒரு வேளை இது பிரச்சனை அதிகமாக இருக்குது, இது இப்படியே போனால் வந்து நாளைக்கு எதிர்க்கட்சி ஜெயிச்சிடும் அப்படின்னும் போது ஏதாவது கொஞ்சம் செய்வாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா அந்த ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எதிர்க்கட்சிகள் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால தான் வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க, எல்லா டெமோக்ரஸிலையுமே எல்லா இதுலேயுமே வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு நல்ல பலமான எதிர்க்கட்சி கண்டிப்பாக அவசியமாக இருக்கணும். அப்போ தான் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை தட்டி கேட்பாங்க, சுட்டி காமிப்பாங்க. அதனால தான் ஆளுங்கட்சி கொஞ்சம் பயந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எதிர்க்கட்சி ரொம்ப வீக்காக இருந்தால் ஆளுங்கட்சி கேட்குற எந்த தவறையும் யாராலையும் தட்டி கேட்க முடியாது. ஏறக்குறைய இந்தியாவில் அப்படி தான் சூழல் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நடுத்தர மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மாதம் நாங்கள் ஒரு பட்ஜெட்டுன்னு ஒன்று போட்டு தான் வாழ்க்கையை நடத்திட்டு வரோம். இப்போ எங்கள் பட்ஜெட்டில் இருக்க எல்லாமே அதிகரிச்சுட்டு வர்றப்போ நாங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கணும் சார்? ஏன்னா இனிமேல் நாங்கள் வந்துட்டு எப்பயும் போல் இது இன்னும் கொஞ்ச நாளில் குறைஞ்சிருமா, இன்னும் கொஞ்ச நாளில் ஏறுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் என்ன விஷயம் சார் பண்ணுவோம் சார் மிடில் கிளாஸாக? பொதுவாக வந்து அது எல்லாரும் சொல்கிற அதே அறிவுரை தான். ஒன்று, உங்கள் வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை கண்டிப்பாக சேமிப்புங்கன்னு எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிறத வச்சு நீங்கள் குடும்பம் நடத்தணும். சில நேரங்களில் நீங்கள் பிலோ த மீன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன், நீங்கள் வந்து ஒரு 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க. அப்படின்போது 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், நானும் தானே குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 50,000 கண்டிப்பாக நம்ம சேமிப்பில் போட்டுடணும். மேபி உங்களுக்கு ஒரு லக்ஸுரி கார் வாங்கக்கூடிய அளவுக்கு சம்பளம் வரலாம். எனக்கு வேண்டாம், எனக்கு சாதாரண கார் போதும். நல்ல லக்ஸுரி மோட்டர் பைக் வாங்க வேண்டாம், சாதாரண பைக் வாங்கிப்போம். அதாவது உங்களுடைய தேவைகளை கொஞ்சம் குறைச்சிக்கின்னு, தேவைகளை குறைக்கிறதுனா நான் அந்த அத்தியாவசிய தேவைகளை சொல்லலை, அதில் இருக்கிற அதாவது உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 2 வீலர் இல்லாமல் போக முடியாது. பட் அதுக்கு ஒரு 500cc பைக் வாங்குறதுக்கு பதில் 100cc பைக் வாங்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம குறைச்சி தான் நம்ம வந்து ஓரளவுக்கு சேமிப்பை கூட்டுறதுக்கு உண்டான வழிவகைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே சார். சார், என்னோடய கடைசி கேள்வினா, நீங்கள் நம்ம போன வீடியோவில் பேசினப்போ சொல்லியிருந்தீங்க, நான் வந்துட்டு ஒரு தடவை க்ரூட் ஆயில் வாங்கினேன், ஆனால் என்னோடய நண்பர் வந்து பெயிண்ட் கம்பெனி வாங்கினார். நான் மேலே போகணும்னு நினச்சேன், ஆனால் அது கீழே வந்துடுச்சு, பெயிண்ட் கம்பெனி ஓஹோன்னு போச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸும் அடி வாங்கிட்டு இருக்கு, பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு, க்ரூட் ஆயிலும் ஏறிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு தான் இருக்கா? ஏதாவது ஒரு செக்டர் இந்த மாதிரி டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறவு தாங்க. ஏன்னா இது பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை. பட் என்னென்னா இந்த கான்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டுனா இப்போது எந்த ஒரு ஆபத்தில் இருக்குதோ அதில் ஏன்னா இப்போ ஆபத்தில் இருக்கிறதுனால அது வந்து விலை குறைவாக கிடைக்கும் அந்த பங்குகள். அதனால் நம்ம வாங்கினோம்னா இந்த ஆபத்து ஒரு வேலை நாளைக்கு நீங்கி விட்டால் அப்போ இந்த பங்குகளோட விலை ஏறும் இல்லையா? இப்போ என்னென்னா ஒரு கச்சா எண்ணெயோட விலை ஏன் அதிகமாக இருக்குது? இப்போ இந்த ஈரான் பிரச்சனை தான். சரி, இப்போ இது ஒரு ஆபத்து. இதனால் என்ன நடந்திருக்குதுன்னா, இப்போது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் விலை இறங்கியிருக்கு, பிளாஸ்டிக் கம்பெனிஸ் விலை இறங்கியிருக்குது, பெயிண்ட் கம்பெனிங்க விலை இறங்கியிருக்குது, ஆட்டோமொபைல் கம்பெனிங்க விலையெல்லாம் இறங்கியிருக்குது, எல்லாமே இறங்கியிருக்குது. சரி, இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ரா இன்வெஸ்டராக தான் என்ன பண்ணலாம்? சரிங்க, இந்த போர் வந்து இப்படியே தொடர போகிறது கிடையாது. இந்த போர் நம்ம மிஞ்சி போனால் இன்னும் 1 மாதம் இருக்குமா, 2 மாதம் இருக்குமா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒன்று சமாதானத்துக்கு போகலாம், அல்லது ஏதோ ஒரு நாடு அழியலாம், ஏதோ ஒன்று ஆக மொத்தம் இந்த போர் வந்து கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்போ முடிவுக்கு வந்துட்டால் அது திரும்ப இந்த கச்சா எண்ணெயோடைய சப்ளைலாம் நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் கச்சா எண்ணெயோட விலை இறங்கிடும். லீமன் பிரதர் கொலாப்ஸ் சமயத்தில் உலகம் முழுக்க பிரச்சனை இருந்தப்போ கச்சா எண்ணெய் விலை $150 போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இறங்குது. ஸோ $25-30 கூட வந்தது. அந்த மாதிரி வந்து எதிர்காலத்தில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நினச்சா இப்போ நீங்கள் இந்த மாதிரியான பங்குகளையே வாங்கலாம். எந்த மாதிரி பங்குகள்? இந்த கச்சா எண்ணெய் விலையேற்றத்தினால பாதிக்கப்பட்ட பங்குகள். ஸோ ஒரு வேளைக்கு நாளைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆனால் அது எப்படி அப்போது அதோட விலை ஏறும். சரி, அப்போது ஒன்று கேட்கலாம், சார் ஒரு வேளை இந்த பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா, ஒரு வேளை பிரச்சனை சால்வ் ஆகலைன்னு வச்சிங்களேன், ஒட்டுமொத்த இந்தியாவுமே அழிய தான் போகுது. பெட்ரோல் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும்? டீசல் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும்?
இந்தியாவே அழியும் போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வீணாக போனால் என்ன இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அதுதான் ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. அடுத்த நாடு வந்து நம்மளை வந்து மிரட்டுறாங்க, நியூக்ளியர் பம் உங்கள் நாட்டில் போட போகிறாங்க அப்படின்னு மிரட்டுறாங்கன்னா பங்குகள்லாம் கீழே இறங்கிடும். துணிஞ்சு வாங்குங்க. அவன் போடலைன்னா நாளைக்கு பங்குகள் ஏறிடும். அவன் போட்டான்னா எல்லாரும் போய் சேர போகிறோம், நம்மளும் போய் சேர போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எதுக்கு கவலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கான்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டாகவுமே ஆக்சுவலாக இப்போது அந்த மாதிரி பங்குகள்லேயே நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறதை பற்றி யோசனை பண்ணலாம். அந்த பிரச்சனைகள் தீரும்போது இந்த பங்குகள் மேலே போகும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.